Hello everyone. So இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் மோல்டு யூஸ் பண்ணுறதுக்கும் சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அக்ரிலிக் மோல்டுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அண்ட் சிலிக்கான் மோல்டு வந்துட்டு அதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தான் இது இருக்க போகுது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு அக்ரிலிக் மோல்டு பெட்டர் இல்லை சிலிக்கான் மோல்டு பெட்டர் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. பட் நான் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸில் எனக்கு பர்சனலாக அக்ரிலிக் மோல்டு பெட்டராக தெரிஞ்சது. ஸோ அதனோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்ப்போம். நான் வந்துட்டு அக்ரிலிக் மோல்டு, சிலிக்கான் மோல்டு. ஸோ ஃபார் கம்பேரிசன் பர்பஸஸ் ரெண்டுமே என்னென்னா திஸ் பார் மோல்டு தான் எடுத்துக்கிறோம். இதுக்கும் பார் மோல்டு. ஸோ பார் மோல்டு, லோஃப் மோல்டு அண்ட் கேவிட்டி மோல்டுக்கு பற்றி டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு தெரியணுன்னா மேலே இருக்கிற ஐ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அண்ட் ஸோ இந்த பார் மோல்ட்ஸில் சிலிக்கான் பார் மோல்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ அக்ரிலிக் மோல்டு அப்படிங்கிறது என்ன, ஸோ பேசிக்கலி அக்ரிலிக்கில் இருக்கும், இட் இஸ் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் வித் அக்ரிலிக் ஷீட்ஸ். அண்ட் சிலிக்கான் மோல்டு என்னென்னா அந்த பாக்ஸ் வந்து அப்படியே சிலிக்கானில் இருக்கும். சிலிக்கானில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெட்டீரியல் வந்து இட் இஸ் சாஃப்ட், ஸோ அந்த ஷேப் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகாது. அண்ட் நீங்கள் சோப்ஸ் போர் பண்ணிங்க அப்படின்னா அந்த மோல்டோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா டைசெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி வரும். மேபி லிட்டில் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்கேன், பட் லைட்டாக அந்த கர்வ் ஷேப்ஸ் வரும். அண்ட் நீங்கள் கொஞ்சம் நிறையா சோப்ஸ் ஊற்றி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கர்வ் ஷேப் லைட்டாக வரும். ஸோ அதனால கிராம்ஸ் மாறும் அண்ட் பேக்கிங் பண்ணும்போது பாக்ஸ்குள்ளே போகாது. ஸோ தட் இஸ் ஒன் இஷ்யூ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் மோல்டு இஸ் ஹார்ட் அண்ட் சைஸ் வந்து கார்னர்ஸ் வந்து பர்ஃபெக்ட் 90 டிகிரிஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து தெல் பி லைட் போயிங்னு வச்சுக்கலாம். போயிங்னா இப்படி வில்லு மாதிரி வளைஞ்சு வர்றது. ஓகே, ஸோ இதை காம்பேட் பண்ணுறதுக்காக சிலிக்கான் மோல்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வுடன் ட்ரேக்குள்ளே வைப்பாங்க. ஸோ சிலிக்கான் மோல்டு இருக்கும் அண்ட் வுடன் ட்ரே இருக்கும். ஸோ வுடன் ட்ரே. அதே இதில் அக்ரிலிக் மோல்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு அக்ரிலிக் ட்ரே இருக்கும். அக்ரிலிக் ட்ரே. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காமனான விஷயம் என்னென்னா, ரெண்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் when you go with single material, காஸ்ட் வந்து கம்மியாகும். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரெண்டு இடத்துல செஞ்சு அது ரெண்டையும் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி அப்புறம் வரும். இது வந்து இட் இஸ் ஆல் மேட் இன் ஒன் பிளேஸ். ஸோ காஸ்ட் வந்து ட்ராப் ஆகும். அண்ட் ஆர் ப்ரைஸஸ் வச்சு சொல்கிறேன். எங்களோட அக்ரிலிக் மோல்டு வந்து it is going to be around 700 rupees per 12 soaps of 100 grams or 1200 grams-க்கு 700 rupees வரும். இதே விஷயம் சிலிக்கான் மோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா close to 1400 to 1800 வரும், depending on quality and other things. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து காஸ்ட் ஃபேக்டரில். தென் மோல்டு அன்மோல்டு பண்ணும்போது வர இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா, கார்னர்ஸ் வந்து சிலிக்கான் மோல்ட்லேருந்து எடுக்கும்போது லைட்டாக இன்னும் என்ன சொல்கிறது, ஸ்மூத்தாக வராது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ரஃப் எட்ஜஸ். அதே அக்ரிலிக் மோல்ட்லேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா there is a method to take it out. ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா எட்ஜெல்லாம் ஷைனிங்காக வரும். ஸோ ஷைனிங் எட்ஜஸ். ஸோ இந்த விஷயம் வரும். தென் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப், மோல்ட்லேருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டில் கார்னர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கார்னர்ஸ்லாம் சோப்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேமேஜ் கார்னர்ஸ். இதில் என்னென்னா நோ டேமேஜ் கார்னர்ஸ்.
ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா க்ளீனிங் பண்ணும்போது, ஸோ நான் வந்து மோல்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிலிக்கான் மோல்டில் அந்த கேவிட்டிக்கு உள்ளே வந்துட்டு 2 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து இன்வெர்ட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா அது கிழிஞ்சு போகிறக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஐம் டாக்கிங் அபவுட் யூசேஜ் அப்படின்னா 1 or 2 இயர்ஸில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன் நான். ஸோ அது கிழிஞ்சு போகும். அதே வந்துட்டு அக்ரிலிக் மோல்டில் அந்த மாதிரி ஆகாது. நாட் தட் இது வந்துட்டு டேமேஜ் ஆகாதுன்ட்டு இல்லை, உடையும் எல்லாம் ஆகும், பட் யூ கேன் ஸ்டிக் இட் பேக். பட் சிலிக்கான்னா அந்த மாதிரி நடக்காது. ஸோ தட் இஸ் ஒன் திங் வித் சிலிக்கான். அண்ட் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸில் பழைய சோப்போட பார்ட்டிகல்ஸ் உள்ளே அப்படியே இருக்கும். பட் இந்த இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு எடுத்து தொடச்சிங்கன்னா போதும், க்ளீனிங் ஒர்க் இஸ் டன். ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்சஸ். அண்ட் that is from my experience. Hope you find it useful. Thank you. This is Kaviraj from Soul Soaps. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் as I always say, soap making ஓட marketing is very important when you're making a business. ஸோ என்னோட பர்சனல் ப்ரொஃபைலில் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கோ செக் இட் அவுட். அதுலேயும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் போடுங்க. Hope we can grow together. Thank you. Bye-bye.